ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணியாரம் தான் செய்ய போகிறேன். அதில் 2 விதமாக செய்ய போகிறேன். இது வந்து நம்ம புது கல்லில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் 2 கப்பு பச்சரிசி, அரை கப்பு உளுந்து போட்டு நல்ல 4-5 தண்ணியில் கழுகி அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், கொஞ்சம் தரிப்பாக இருக்கணும். இதை வந்து ஊற்றி உப்பு சோடாப்பு போட்டு நல்லா கலந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா பணியாரம் வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து மாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஊற்றுனேன். இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும். நம்ம ரொம்ப புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக அப்படியே பொங்கி வந்திருக்கும். கரெக்டான பக்குவத்தில் மாவு பார்த்தாலே தெரியும். பாருங்கள், ஊற்றுற வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. புது கல்லில் பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே நேற்றுக்கு சீசனிங் வீடியோ போட்டிருந்தேன். இது எல்லாமே போடும்போது ரொம்ப லென்த்தாக வரும், உங்களுக்கு போர் அடிக்கும். அப்படிங்கிறதுனால தான் சீசனிங் வீடியோ மட்டும் போட்டு இன்றைக்கி வந்து அதிலேயே அந்த புது கல்லில் நம்ம பணியாரம் சுடுறத இன்றைக்கி போட்டிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், மாவு வந்து உளுந்து பச்சரிசி மட்டும்தான் போட்டு ஆட்டி வச்சுருக்கேன். அதில் வேறு எதுவுமே இல்லை. இது நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்துகிட்டு நாம் அடுத்தது வந்து ஊற்றிக்கிடலாம். நான் வந்து இது 2 கப்பு அரிசி, அரை கப்பு உளுந்து போட்டு ஆட்டினதுக்கு பார்த்திங்கன்னா இதில் இந்த பணியாரம் சும்மா உப்பு மட்டும் போட்டு செஞ்ச பணியாரம் 2 அடை வந்துச்சு. இதிலே பாதி மாவில் சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கேன். அதையும் பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்ட்டு. நான் வந்து அது சர்க்கரை போட்டதுனால ஒட்டும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இல்லை, இதை விடையும் அது சூப்பராக வந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது இப்போ பாருங்கள், இது வந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். ஜீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு போட்டிருக்கேன். போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன் அந்த மாவில். இப்போ வந்து நம்ம இனிப்பு பணியாரம் வந்து ஊற்றிக்கலாம். இதே வந்து நம்ம வெறும் பச்சரிசி மட்டும் ஆட்டி சர்க்கரை போட்டு கலந்து வச்சு சுட்டோன்னா அது வந்து உண்ணியப்பம் மாதிரி ஆயிரும். அதுவும் ட்ரை பண்ணலாம், சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இனிப்பு போட்டு அதையுமே நல்லா ஊற்றிருக்கேன். இது எப்படி ஒட்டாமல் வருதுங்கிறத பார்க்கலாம். இதில் எந்த டிப்ஸுமே இல்லைங்க. நம்ம வந்து சீசனிங் செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு நல்லா வதக்குனாலே நல்லா ஒட்டாமல் வரும். புது சட்டி இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் வந்து கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது கிப்பி கேரளா சமையல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. பாருங்கள், இந்த சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நெய் தேவைப்படுறவங்களுக்கு ரெண்டாவதாக நம்ம வந்து நெய் ஊற்றி எடுத்துக்கலாம். இது வந்து நான் தேங்காய் ஃபஸ்ட்டில் நல்லெண்ணெயில் வெள்ளை பணியாரம் ஊற்றிட்டு ரெண்டாவது இனிப்பு பணியாரம் வந்து தேங்காய் ஊற்றியிருக்கேன். இதிலே வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி லாஸ்ட்டாக இருக்கிற மாவில் நெய் பிடிக்கிறவங்களுக்கு நெய் ஊற்றி நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்கள், எல்லாத்துலேயும் அளவாக ஊற்றிட்டு இப்போ வந்து மீதி இருக்க மாவு வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஏன்னா அது வந்து எண்ணெயிலே வேகும்போது இது பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம எல்லா மாவுமே ஊற்றி எடுத்துட்டோம். கரெக்டாக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்கா? கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு, எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள்,
பாருங்கள், இப்போ வந்து நான் கையில் கேமரா இருக்கனால 2 கை வச்சு பிக்க முடியல. பாருங்கள், நான் ஏற்கனவே பிச்சு வச்சுருக்கேன். உள்ளே எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா உள்ளே சாப்பிட்டா மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக மொறுமொறுன்னு இருக்குது. இது வந்து நம்ம உப்பு மட்டும் போட்டு சுட்ட பணியாரம். இதுவும் சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ.